தைரியங்கிறது நம்மளுக்கு தேவைன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் தைரியத்தை எப்படி கொண்டு வர்றது, கொண்டு வந்து செயல்படுறது, இப்படி வச்சுக்கலாமா கேள்வியா? எஸ். சூப்பர். இதுதான் கேள்வி. தைரியம் தேவைன்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் தைரியங்கிறது நம்ம சில டைம் சில இடத்துல தேவைப்படுது, அது வர வைக்க வேண்டியிருக்கு. எப்படி தைரியத்தை வர வைக்கிறது இதுதான் கேள்வி. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு முக்கியமான இன்னொரு வேலை இருக்குது. இது 10 நிமிஷம் டிஸ்கஷன் டாபிக் தான். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். நிதின் சார் நீங்களே அப்படி எல்லாத்தையும் கேளுங்க, நான் அப்படியே மீட் கொடுக்குறேன். நீங்களே டக்கு எல்லாத்தையும் பேசுவீங்க. சொல்லுங்க எல்லாருமே, உங்களுடைய பார்வையில் நீங்க சொல்லுங்க. வைத்தியரை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி வரிசை கீழே வருவோம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. சொல்லுங்க தைரியம் ஃபர்ஸ்ட் வரணும்னா அந்த விஷயத்து மேல இருக்கிற பயம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் குறையணும். பயம் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல வந்து தைரியம் ஆரம்பிச்சு. அதுக்கு அப்போ நம்ம எதுக்காக வந்து அந்த விஷயத்த பத்தி பார்த்து பயப்படுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். பயத்தை வந்து குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்து வருது. ஓகேமா. ராஜா கார்த்திகா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. எல்லாம் வணக்கம் போடுங்க உங்களுக்கு. சொல்லுது. அதாவது இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா பைக் ஓட்ட கத்துட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட 1 வருஷமாவே கத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைய வரைக்கும் ஸ்டெடியா என்னால கத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் பயம். என்னால முடியும், ஆனா அப்பா இருந்தாங்கன்னா நான் தைரியமா ஓட்டுவேன். அப்பா இல்லைன்னா நான் பைக் பக்கத்துலயே போயிட மாட்டேன். சோ என்னன்னா நம்ம மனசுதான் காரணம். நம்மளால முடியாதோ, நம்மளால இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு நம்ம மனசு குழப்பத்திலேயே நமக்கு வந்து தைரியம் குறைஞ்சிருது. அதனாலவே முதல்ல நம்ம வந்து தைரியமா ஃபேஸ் பண்றத வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். நம்ம மனசுல உள்ள மனசை முதல்ல தடைப்படுத்திட்டோம்னா தைரியமா நம்ம எதனாலும் செய்யலாம் அப்படிங்கறதுதான் என்னோட. நான் பட் நீங்க டிரைவிங் கிளாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா ராஜா கார்த்திகா, நீ அப்பா கூட போறதை விட நீங்க டிரைவிங் கிளாஸ் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கூட இருக்காருங்கிறதே பாதி நமக்கு தைரியமா இருக்கும். இதே டிரைவிங் கிளாஸ் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யார் யாரும் வருவாங்க அப்படிங்கும்போது அந்த நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் நிறைய கிடைக்கும். இன்னும் தைரியம் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். தனுஷா, நம்ம வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு தைரியம் இருக்கும். நம்ம இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்குள்ள இருந்தா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு அப்படி வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம தைரியமா நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியும். எப்போ வெளியே வரீங்கம்மா? சரிம்மா. ஓகே, தொடர்ந்து மொத்த பிரதர் ஆடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க பிரதர். பயம் கேள்வி சும்மா விளையாட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல மாட்டேன். எது பயம் அப்படின்னா பயம் உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா விஷயம் பண்ணலாம், தைரியம் தான் முக்கியம். தம்பி நான் அன்வைட் பண்ணிட்டேன். சொல்லுங்கள். தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தைரியம் தேவை. ஆனால் அந்த தைரியத்தை வந்து சில டைம் தேவைப்படுது. சில டைம் தேவைப்படுது. எப்படி இந்த தைரியத்தை கொண்டு வர? ஆஃபீஸில் வந்து தங்குறதுக்கு தைரியம் தேவைப்படுது. நைட்டு தூங்கும்போது எப்போ எந்திப்பாங்களோ அப்படின்னு, எப்போ எந்திக்க வைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே தூங்க வேண்டியது, அதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. அடுத்து வேற என்ன, வேற எப்போ வெடி வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தைரியம் தேவைப்படுது. யூனிவர்ஸ் எப்போ வெடி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. இதெல்லாம் சமாளிக்கணும்னா தைரியம் முக்கியமாக தேவை. இருக்கிறவங்களே மிக வித்தியாசமான ஒரு பதில வந்துட்டு சொல்லி பார்க்கலாம்.
தேங்க்யூ சொல்லுங்க முத்து. என்ன முடியல, கதை முடியல, கரெக்டாக கதையை முடியுங்க. சொல்லுங்க. எப்படி தைரியத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தான் இப்போ கேள்வி. தைரியத்தை ஃபேஸ் பண்ணுறேன்னா எப்படி தைரியமாக இருக்கிறீங்க? அது ஒரு லிமிட்டிங் மேலே அடித்து அமர வச்சுட்டாங்க. ஒரு ஒரு அளவுக்கு மேலே அடி வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன அடி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ள வந்துருச்சு. பிற 4 மணிக்கு இடி விழுந்த மாதிரி சொல்லுங்க. ரைட்டு, சூப்பர். உஷா, நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவீங்க? சொல்லி முதல்ல அப்ரிசியேஷன். ஓகே, இப்போ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுவும் சொல்ல இப்போ இதில் ஒருத்தவங்க பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா அதை ரீஹைட்ரேட் அவங்க சொன்னதை திரும்ப ஒருத்தர் சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒன்று. அப்புறம் ரெண்டாவது அவங்க சொன்ன முடிச்ச பிறகு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் வீடியோ ஆன் வச்சுருந்தீங்க அப்படி பண்ணிடலாம். கிளாப் ஆன்சர் சொல்லி முத்து சவுண்டு வரணும்னு இல்லை, எஸ்டி பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு உஷா எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பவித்ரா, ராஜகார்த்தி, அபிஷேக் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சொல்லி முத்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது ரியாக்ஷன் பண்ணணும். நீங்கள் கை காமிங்க. சரி, ரியாக்ஷன் வீடியோ ஆன் பண்ணுறாங்க இப்போ மற்றவங்க ரியாக்ஷன் கொடுங்க. சரியா? ஓகே. உஷா ஓவர் டு உஷா. உஷா சவுண்ட் கேட்கலாமா? சரியா? உஷா நீங்கள் பேசுறது கேட்கணும். எல்லாரும் ஒரு கால் எப்படி ஒன்று மாட்டிக்கிட்டாங்க. அபிஷேக் இங்கே காதில் மாட்டுறது இது வச்சுருக்கீங்க, மாட்டுங்க. அது வந்து எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு ஃபியர் இருக்காது. அதனால நம்ம கான்ஃபிடன்ஸா தைரியமா எதுனாலும் பண்ணிடலாம். அதாவது நீ எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை வருதுன்னா ஓகே, பட் எதிர்கொள்ள முடியாத பெரிய பிரச்சனை வரும்போது அதை நீங்க இன்னும் எப்படி அதை ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி டைம்ல பட் நம்ம விழிப்புணர்வா இருந்தா எதுவுமே பெருசா தெரியாது சார். புரியுது. ஓகேம்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. சூப்பர் சூப்பர். அப்ரிசியேஷன். நான் சொல்லுங்க அபிஷேக். அப்படி அழகாக நானே சொல்லிடுவேன். வீடியோ ஆன் பண்ணுங்க மேலே. அப்பா கால் போயிட்டுருப்பா, அவங்க எடுக்கல, கட் பண்ணுங்க. அடிஷனல் ஒர்க்கு கழுத செல்ல அப்படி அடிஷனல் ஒர்க்னா தான் பூசல் வைக்கிறோம். அபிஷேக் உங்களோட கருத்து சொல்லுங்க. அவர் ஆனலகனில் கொஞ்சம் தயாராகி தான் வருவார். என்ன தயாராக? ஆனலகன் அபிஷேக்கில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் மூஞ்சி தடவிட்டு வருவார். செட்டாக மாட்டேங்குது போனேன். சீக்கிரம் முடிஞ்சு தடவையாச்சா? கையில் பிடிச்சி பேசுங்க அபிஷேக். சொல்லுங்க ஆன்சர் வச்சுக்கிறோம். முத்துங்க சார் கேட்கும்போது இப்படி தைரியம் வேணுமா? எப்படி இதில் நீங்கள் பேசுங்க. இதை சொன்னால் கேட்கணும்னு சொல்லியாச்சு, பேசி தொலைங்க. அதெல்லாம் தெரியலையேன்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். தெரில. சூப்பர் அபிஷேக். தெரிலன்னு சொல்கிறது ஒரு தைரியம் தான்ல. சூப்பர் அபிஷேக், வேறு லெவல். அப்ரிசியேஷன். எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணிடுங்க. ரைட்டு. அடுத்து அடுத்த ஆள் போட்டோம். வேகமா வெறும் போட்டோம். யார் பேச முடியாது? வேற வைரலட்சுமி சொல்லுங்கம்மா. வைரலட்சுமி. மீனாட்சி வீடியோ ஆன் பண்ணுங்க. கௌரி வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும், தெரியணும்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். மார்னிங் எவ்ரி ஒன். சொல்லிட்டீங்களா? வீடியோ ஆன் பண்ணணுங்கிறது அதுக்கே ஒரு தைரியம். நீங்கள் வாயை மூடுறதுக்கு தைரியம் வேணும். அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளதான் வேணும். நமக்குள்ள இருந்தாலே எந்த இதை பண்ணிடலாம் நமக்கே ஒரு தோணும்.
ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலே நம்ம எதுனாலும் சக்சஸ் பண்ணிடலாம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சூப்பர். அடுத்த ஆள் கொடுங்க வேற அடுத்த தேங்க்யூ. இது அடுத்த ஆள் கொடுங்க. கௌரி மேடம். ஓகே எப்போ பார்த்தாலும் கௌரி மேடம் கேக்குதா? ஹலோ கௌரி மேடம். குட் மார்னிங். கோரி மார்னிங். ஒரு சேலஞ்ச் நமக்கு வருதுன்னா அந்த சேலஞ்ச் வந்து அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ பயப்படாம பொறுமையா நிதானமா கண்டிப்பா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியும். ஓகே சூப்பர். உங்களோட பார்வையில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? போ பண்ணுவோம். நீங்க நினைச்சு பார்க்க அப்படியே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கொஞ்சமா போ கண்டினியூ சொல்லி நீங்களாம் சேர்ந்து கண்டினியூ சொல்லுங்க. நானும் மட்டும் பண்ண போது தாயே மஞ்சு சொல்லுங்க தாயே சீக்கிரம். மீனாட்சி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க போல, நமக்கு தான் கேட்க மாட்டேங்க. மஞ்சு நீங்கள் பேசுறது கேட்க வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு. வாய்ஸ் கேட்கணும் மஞ்சு. இனிமையான குரலை கேட்க வேண்டியது இருக்கு. மஞ்சு வாய்ஸ் கேட்கணும். தன்னன தன்னான தன்னன தானான. மீனாட்சி உங்க குரு கேள்வி கேட்டாச்சு. ஒரு வாய்ஸ் சுத்தமா கேட்கல. மீனாட்சி நீங்க சொல்லுங்க. மீனாட்சி உங்களோட குரல் தான் காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். மியூசிக் ஆரம்பிங்க டக்குனு. இன்னும் வரல. தூங்கிருக்கேன் நினைக்கிறேன். ஆன் நினச்சிட்டு தூங்கிட்டு. கேக்குதா? மீனாட்சி மரியாதை உங்களுக்கு மரியாதைலாம் பண்ணிட்டாங்களே எப்படி? ஆர்டர் எடுத்தால் தான் பேசணுன்னு இருக்காங்க. கால் ஆர்டர் எடுத்தால் தான். நெக்ஸ்ட் கூப்பிட்டு சரி சந்திரமாரி. சந்தன மளிகையில் நல்ல செய்தி கேட்டு ஒரு வாரம் டைம் இருக்கு இன்னும் விழாக்கு. ஒரு வாரம் 2 வாரமா டைம் இல்லையா? இந்த வாரமே நடக்க போதா திருச்செந்தூர்லியா? அது தெரியல. கேக்குதா? ஓகே சந்தன மாதிரி சீக்கிரம் தகவலை சொல்லிட்டு உங்கள் தகவலை சொல்லுங்கள். தகவலை சொல்லிட்டு அப்புறம் விஷயத்துக்கு ஆமாம் எந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் தங்கேஸ்வரி நீங்கள் சொல்லுங்கள். சந்தன சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. சந்தன மாதிரி வந்துட்டேன். சொல்லுங்க சந்தன மாதிரி. உங்களோட கருத்து சொல்லுங்க. ஹாப்பி மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கரெக்டாக எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஹாப்பி மார்னிங் ஆள் சொல்லுங்கள். எவ்ரிஒன் சொல்லுங்கள். சார் என்ன கேள்வின்னு நான் இன்னொருக்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ முதல்ல எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் சொல்லுங்கள். ஹாப்பி மார்னிங் எவ்ரிஒன் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். வெல்கம். என்னமா இப்போ क्वेश्चन என்னன்னா இப்போ வந்துட்டு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒரு வாரத்துல என்ன நடக்க போகுது? சின்ன ப்ராப்ளம்ஸ் ஈஸியா டீல் பண்ணிடுவோம். இப்போ பெரிய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார் வேணும் ஃபர்ஸ்ட். ஓகே அது இருந்தா நம்ம பண்ணிரலாம், ஃபேஸ் பண்ணிரலாம். இதெல்லாம் அந்த பிரச்சனை எப்படி அணுகலாம்ங்கற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கறீங்களா? ஆமா. ஒரு பிரச்சனை நடக்கலாம், அந்த பிரச்சனையை பத்தி பயப்படாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த பிரச்சனையை பாத்துக்கலாம். ஓகேமா, தேங்க் யூ சார். சூப்பர். தங்கேஸ்வரி. நிதின் சார் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். சந்திரமாரி உங்க விஷயத்தை சொல்லிருங்க, உங்களுக்கு நான் டைம் தரோம்.
வேவலந்துக்குள்ளே ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வந்தோன்னே எவ்வளோத்துக்குள்ள பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க, வேலை நடக்குதுங்கிறது சொல்லுங்கள். சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இன்வைட் பண்ணி. சரி, எது சொல்லணும்? அதுவா சார்? எதுமா? அதேதாம்மா. எல்லாரும் எனக்கு வர சண்டே என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள்மா. எம்எஸ் மஹால்ல வச்சு எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. என்கேஜ்மென்ட் கல்யாணமா? ஓகே. எம்எஸ் மஹால்ங்கிறது எந்த இடத்துல, இந்த லொகேஷன் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அட்ரஸோட சொல்லுங்க, அப்ப தான் வருவாங்க. சார், எம்எஸ் மஹால் இந்த காட்சி மண்டபம் பக்கத்துல இருக்கு. அதுக்கு பின்னாடி மினி மஹால் சொல்றாங்க. டைமிங் 10 to 11:30. ஓகேம்மா. வாழ்த்துக்கள். உங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். ஓகேம்மா. எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பாம்மா. ஓகே சார். காய்கறி உண்டு. காலையில் கறி இல்லை. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி வாழ்த்துக்கள். அடுத்து வேற யார்? தங்கேஸ்வரி மட்டும் சொல்லணும். தங்கேஸ்வரி, மஞ்சுவோட வாய்ஸ் கேட்கல. சொல்லுங்க தங்கேஸ்வரி. மீனாட்சி. தங்கேஸ்வரி டைப் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெரியல உங்க. தங்கேஸ்வரி கேக்குதா? சேட்ல போடக்கூடிய ஆளு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்க 5:17 போட்டாங்க. வேற யாரு? தங்கேஸ்வரி பேசணும். ராஜகதியை பேசிட்டாங்களா? சரி, ஓகே. ஆமாம். இது சார் நீங்கள் தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு நமக்கே தெரியும், டக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி இதை சொல்லி இப்போ செஞ்சிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ இப்போ அபிஷேக் இருக்காப்புல, இல்லை சுடலிமுத்து இருக்காப்புல வச்சுக்கோங்களேன், வண்டியில் போயிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் வண்டியில் லைசன்ஸ் இல்லை புக் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு நமக்கு தெரியாது. வண்டி விட்டுட்டு போங்கம்பாங்க, ஃபைன் போடுங்கம்பாங்க. இல்லை பொண்ணுங்களா இருந்தாலுமே இப்படி தான் இப்போ புக்ஸ் எதை கேட்காங்க அப்படின்னா, போலீஸ் அப்படிங்கும் பொழுது நார்மலான பர்சன்ஸ்ட்டு நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி அதிகாரம் மிக்கவர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய ஆட்கள் வராங்க அப்படின்னா, ஒரு தாசில்தார், ஒரு ஆர்ஐயோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்கள் வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நமக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு நமக்கு அந்த செகண்ட் நமக்கு தெரியாது. ஒன்லி ஃபார் நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நர்வஸ் மட்டும் நமக்கு நடக்கும். அப்படி நடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன நடக்குன்னு தெரியாது. நமக்கு கைகள் உதற ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு எல்லாருக்குமே அந்த விஷயத்தை வார்த்தையால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருக்கோம். பட் அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிற வார்த்தையை மறந்துடும். நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வீட்டில் இப்போ அப்பா இருக்காங்க, நமக்கு யார் மேலாம் கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கோ, அவங்க போது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்பொழுதோ, சில டீட்டெயில்ஸ் கேட்கும்போதோ, சில டாக்குமெண்ட்ஸ் கேட்கும் பொழுதோ, நம்மளால அந்த இடத்துல உண்மையிலே சொல்ல போனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது சில பேருக்கு தைரியம் இருக்கும். பட் சில பேருக்கு ரொம்ப ஒரு தயக்கம், ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். நான் நிறைய பேர் இப்படி பார்த்துருக்கேன். பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணே தெரியாம ஒரு மாதிரி எடுத்து தண்ணிலாம் குடிக்க சொல்லுவோம் சில பேரை. அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளான இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம் அவங்கள. அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு அதிகாரம் இல்லாத மக்களா இருக்கட்டும், அதிகாரம் மிக்கவர்களா இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், அவங்களோட கொஸ்டின்ஸா இருக்கட்டும், சில கேள்விகளா இருக்கட்டும், அதை நம்ம பார்த்து எப்படி நம்ம ஈஸியா கடந்து போயிடணுங்கிற ஒரு மனநிலையில இருக்கணும். நம்ம அதை ஓகே, நமக்கு இது இஷ்யூ ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நானே இவ்வளவு பேசுவேன். சம்டைமே சில நேரங்களில் நானுமே பல நேரங்களில் பயந்ததெல்லாம் உண்டு. இப்போதான் ஒரு 10-20 இயர்ஸாக தான் கொஞ்சம் அளவு பயத்தை பற்றின சில விஷயங்கள் ஓரளவு கேரி பண்ணி வெளியில் வர முடிஞ்சிச்சு. ஒரு 11th 10th வரைக்குமே எனக்கு எக்கச்சக்கமான பயங்கள் இருக்கும். சில ஸ்கூல்ஸ் சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பயம் பற்றின ஒரு புரிதலுக்குள்ளேயே நமக்கு அப்போ தான் வர ஆரம்பிக்குது. நம்ம தைரியம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பசங்க நம்மள சம்டைம்ஸ் ஒரு பிரச்சனை பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியுதுன்னா, நான் படிச்சது சவுத்தில் சேர்மகதையில் பெரியார் ஸ்கூல்ல படித்தேன். அங்கே இஷ்யூலாம் எக்கச்சக்கமாக நடக்கும். நம்ம ஒருத்தர் தான் போயிட்டு இருப்போம், அடிக்கிறதுக்கு ஒரு 60 பேர் 70 பேர் வருவாங்க. அந்த டைம்ல நம்ம கேஜிஎஃப் மாதிரி நம்மளால ரியாக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் அங்கே போலீஸ்காரங்களா இருக்கட்டும், ஒரு பெரிய ஆட்களா இருக்கட்டும், யாரை வேணாலும் போட்டு அடிப்பாங்க. சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. ஆனால் போலீஸ்காரங்க எஸ்ஐன்னு கூட பார்க்க மாட்டோம், எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போய் இவங்களே ஒரு 100 பேர் கூட பணி கொடுக்க போயிருவாங்க, யாருனாலும் பரவாயில்ல. ஹெட் மாஸ்டர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு 100 பேர் பேஜ். அந்த ஹெட் மாஸ்டரோட அந்த நர்வஸை நான் பார்த்துருக்கேன்.
அவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு woman. இப்போ கேஜிஎஃப் மாதிரி இறங்கி அவங்களையே அடிச்சிருவீங்க, வந்துட்டு சுத்தியில தூக்கிடுவீங்க. இப்போ கேஜிஎஃப் மாதிரி அடிக்க வேண்டாம். இப்போ அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண நம்மளால ஒரு சுத்தியில analyze மட்டும் பண்ணிட்டோம். சுத்தியில தூக்கிடுவீங்க, அப்படி தூக்கி ஃபேஸ் பண்ணிடுவீங்க. இல்லை இப்போதைக்கு ஏன்னா என்னோட கண்கள் வந்துட்டு யாருமே எதிரியாவே என்னோட கண்ணில் யாருமே தெரிஞ்சாலும் அவங்களோட ஃபைட் பண்றதுக்கோ இல்லை அவங்களை அடிக்கிறதுக்கோ நம்ம மேக்ஸிமம் உட்பட மாட்டேன். முன்னாடி அந்த ஒரு குணங்கள்லாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அந்த எதுக்கு போட்டு எல்லாரும் எதிரியா பாக்குறதுக்குலாம் நேரமே கிடையாது. ஏன் எதிரியா பாக்குறதுக்கு நேரம் இல்லைன்னா இப்போ தனுஷியா இருக்காங்க, இப்போ மிதுன் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கடவுளை வந்துட்டு நம்ம இவங்களை அடிச்சாலும் இவங்களை காயப்படுத்தினாலும் அந்த கடவுளை நான் காயப்படுத்த சமம் கிட்டத்தட்ட. ஆனா எல்லா உயிர்களுமே நீங்களா ரியாக்ட் பண்றது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, ஒரு இறை சக்தி தான் உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நான் உங்களை கெட்ட வார்த்தை அடிச்சாலும் அது ப்ராப்ளம் தான். இந்த நேரத்தில் நான் சொல்லிதான் ஆகணும். அந்த படத்தை வந்து தெரியுமா, கேஜிஎஃப்ல அப்படி நிற்பார் அவர் யாஷ். முக்கியமாக அந்த ஒரு பைத்தியக்காரர் இருப்பான். அந்த பைத்தியக்காரர் என்ன பண்ணுவான் அப்படின்னா நிறைய சொல்லிட்டு இருப்பான், இவன் காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுவான் அப்படிதான் சொல்லுவான். இல்லை என்ன சொல்லுவான், வந்துட்டான் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. மிதுன் சார் தான். அது வந்து ஒரு நரேஷன்ஸ், அதுல அது வந்து ஒரு நரேஷன்ஸ் மக்கள் முன்னாடி வந்துட்டு அது ஒரு பில்டப்புக்காக நரேஷன்லாம் இல்லை மிதுன் சார். உங்களுக்கு தான் அந்த படத்தை அப்படி நரேஷன் பண்ண தெரியாது. மிதுன் சார் நீ பாடுங்க மிதுன் சார், நீங்க தான் அந்த அந்த சீன்ல வர கேஜிஎஃப் யாஷ் சரியா. நீ நிக்கிறீங்க, நாங்களாம் இப்போ வந்துட்டா வந்துட்டேன்னு சொல்ல போறோம். அன்மியூட் பண்ணி சொல்றவங்களாம் சொல்லலாம் சரியா. காட்டு தீயே பத்திக்கு சரியா. 3 2 1 கோ. அது நான் பிஜி நான் போடுறேன், பாட்டு நான் போடுறேன். வந்துட்டான் 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 வந்துட்டான். அடுத்து பாட்டு மியூசிக் சரியா. குமுறும் எரிமலை கட்டின கிடக்கும் அத்தினகார இந்த குதிரையில தைரிய கலிகம் தீண்டு கடலாக தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. கலிகம் தீண்டு கடலை தாங்கி வந்தாயே நீ கரிகாலா. சுத்தி எடுத்துக்கிடுவாரு. எல்லாரோட சுடலிமுத்தோட ரியாக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. சுடலிமுத்து வாழ்த்துக்கள். ரைட்டு நிதின் சார். கண்டிப்பா ஒரு ரியாக்ஷன்ஸ் நான் ஃபேன் ஆயிட்டேன். ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுங்க. சூப்பர். ஓகே அவ்வளவு. இது என்ன சிம்பிள் இவ்வளவுதான். ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருங்க பாடுனதுக்காண்டி. விஷயங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணதுக்கு நம்ம மெச்சூரிட்டி வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த தைரியம்ங்கிறதே அந்த ஏஜுக்கே நிறைய வேரியேஷன்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு 20 வயசுல ஒரு மாதிரி தைரியம் இருக்கும். ஒரு 25 வயசு ஒரு ஏஜுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏன்னா நம்ம பிரச்சனைகளை நிறைய அணுகி பழகி இருப்போம். நிறைய பிரச்சனைகள் அணுகி பழகின உடனே அது எப்படி நம்ம வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி கேரி பண்ணணுங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிரும். பட் சில ப்ராப்ளம்ஸை எப்படி கேரி பண்ணி அதை ஹேண்டில் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். அது அந்தந்த பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளால டிராவல் பண்ணாத வரைக்கும் தெரியாது நமக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியாது எந்த மாதிரி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். பட் பிரச்சனை வரும்பொழுது நம்மளுடைய எல்லாருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி நமக்கே தெரியும். நார்மலா இருக்கட்டும், நம்மளோட ஃபேஸ் கட்டா இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், காமா இருப்போம். பட் அந்த டைம்ல நம்மளோட ஒட்டுமொத்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே டோட்டலா மாறிடும். உள்ள வருவான் அபிஷேக், உள்ள இருக்கிற அண்ணியை வெளியே வருவான். பார்த்துருக்கிறேன். அப்படி உள்ள இருந்து வெளியே வந்துருவான் அண்ணிய. கண்ணி சார். புரியுது. தேங்க்யூ. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ஓகே தேங்க்யூ. அவ்வளவுதான். தேங்க்யூ. இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம், என்ன கொஸ்டின்? கேஜிஎஃப் யாஸ் செஷன் என்னதில்ல, டாபிக் என்னதில்ல? தைரியம். தைரியமாக இருக்க என்ன பண்ணுறது? திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? இடும்பைக்கு இடும்பை கொடுப்பாரா, இடும்பை கொடுப்பாரா என்ன சொல்கிறாருல. பயத்துக்கே பயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பயம் லைட்டாக தயக்கமாக இருக்குது, பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறோம் தெரியுமா, அதை முதல்ல பண்ணணும். அவ்வளோதான். அதை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது அதுதான். பிறகு பார்த்துக்கலான்னு தோன்றத உடனே இந்த காரணம் உடனே பண்ணணும். வீட்டில் இருக்கலாம், 30 நாள் வீட்டுக்கு போயிடலாம், அதெல்லாம் தாண்டி பண்ணணும். ஃபஸ்ட் ஒரு வாரம் வந்தீங்களா, ஒரு வாரம் வந்தீங்க சொல்லி முத்து. அதான். ஸோ எதெல்லாம் தயக்கமாக இருக்கோ நீங்கள் டாஸ்க் அதுதான். எதெல்லாம் நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்களோ பிறகு பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதை உடனே பண்ணுங்கள். இதான் டாஸ்க். உடனே டாஸ்க் அதான். அவ்வளோ வேறு இல்லை.